ஓ, இது என்ன ஐட்டம்? ஒரு புதிய சவால். இப்போது நாங்கள் கண்டுபிடிப்போம். வாவ், இது ரொம்ப சுவையான நான் விரும்பிய கோகா கோலா பாட்டில. ஆனா எவ்வளவு அதிர்ஷ்டசாலி! ஓ, இதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. இது எனது பிடித்த பானம். மூடியை திறந்து சுவைக்கலாம். மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆம், ஒரு பாட்டில் எனக்கு போதாது. ஓ, காத்திரு. மேரி, மன்னிக்கவும், ஆனால் நான் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆம், அதனால் தான் ஒரு பாட்டிலில் நிறுத்துவது நல்லது. சரி, இது மீண்டும் நடக்காது. மன்னிக்கவும். வாவ், மேரிக்கும் ஒரு கோக் கிடைச்சது. இது ரொம்ப விசித்திரமா உள்ளது. இது பொன்னிற கோலா போல தெரியுது. வாவ். சரி, இப்போ இந்த அழகான பொன் பாட்டுல என்ன மறைக்குது அப்படின்னு பாப்போம். வாவ், இந்த நிறத்தை பாக்குறீங்களா? இந்த கோலா உண்மையில பொன்னிறமா உள்ளது. இந்த அழகான பானத்தை சுவைக்க காத்திருக்க முடியல. என அற்புதமான சுவை. இப்படிப்பட்ட பானம் ஒரு பாட்டிலுக்கு செல்வம் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த கோக் என் நாவை பொன்னிறமாக மாற்றிவிட்டது. வாவ், என் வயிறு கரகரப்பாக இருக்கிறது. மன்னிக்கவும் அண்ணா, ஆனால் நானும் என்னை அடக்க முடியவில்லை. என்ன? வாவ், அண்ணாவின் முகத்தை பாருங்கள். அது முழுவதும் பொன்னிற கோலாவால் கரைபட்டுள்ளது. ஆம் அண்ணா, நீ உண்மையான ராஜகுமாரி. நம் பொன்னிற ராஜகுமாரனை காத்திருக்க வேண்டும். சரி, ஹே, நீ தயாரா? அங்கே என்ன இருக்கிறது? வாவ், என்ன அழகான மற்றும் நாக்கு ஊற வைக்கும் ரோல்ஸ். இல்லை, ஹே, உண்மையில் இவை எனது. நான் அவற்றை பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. ஆகவே முதலில் ஒன்றை முயற்சிப்போம். மெதுவாக, அவசரப்படாமல். ஓ, என்ன சுவையானது! ஆம், இங்கே ஒரு ரோலில் நிச்சயமாக நிறுத்த முடியாது. தயவு செய்து அண்ணே, உனக்கு உன் சொந்த உணவு இருக்கிறது. என் சுவையான ரோல்களை அனுபவிக்க என்னை நிறுத்தாதே. என்ன? ஓ, இன்னும் சாஸ் இருக்கிறது. அதுதான் உனக்கு தேவை. வாருங்கள். ஏம், இது என்ன? இந்த வெள்ளரிக்காய் உண்மையிலேயே சரி. ஒரு யோசனை. இத்தகைய பணியை சமாளிக்க ஒரு உண்மையான வாளின் கலைஞர் மட்டுமே முடியும். சரி, போகலாம். ஓ, என் வேலை இங்கே முடிந்தது. நீ சரியாக இருக்கிறாயா மேரி? வழியாக வெள்ளரிக்காய் தோலுக்கு மிகவும் நல்லது. சரி, எனது உணவை செய்ய நேரமாகிவிட்டது. நாங்கள் கொஞ்சம் அரிசி எடுத்து இது போல உருட்டுகிறோம். இது சிறந்த ரோல்களாக மாறுகிறது. இப்போது முயற்சிப்போம். அது உண்மையில் மோசமாக இல்லை. ஆமாம், நான் ஒவ்வொரு துண்டையும் சாப்பிடுவேன் என்று நினைக்கிறேன். அத்தனை சிறந்த உணவு வீணாக விடாதே. என்ன ஒரு குளிர்ச்சியான வாழ். இது முந்தைய வாழ்க்கையில சமுராய் ஆகியிருக்க வேண்டும். மன்னிக்கவும், நான் என் வலிமையை கொஞ்சம் தவறாக வழிநடத்தினேன் என்று நினைக்கிறேன். என்ன? ஆனால் இது உங்களுக்கு உண்மையில் நல்லது. உண்மையில் இல்ல. சரி, இல்லை, நாங்கள் ஏதாவது யோசிப்போம். அழாதே, அழாதே. இதோ கொஞ்சம் ஒட்டுக்கட்டி. சரி, சிறப்பு. ஹூரே. எங்கள் வீரர்களை புதிய சவாலில் என்ன காத்திருக்கிறது? இந்த முறை மேரி தொடங்குகிறாள் போலிருக்கிறது. வாவ், இந்த அழகான பொன்னிற பாப்கார்னை பாருங்கள். ஆம், இது சுவையிலும் தோற்றத்திலும் சரியானது. மன்னிக்கவும் அண்ணா, ஆனால் மேரி இவ்வளவு சுவையான ஒன்றை பகிர்ந்து கொள்ள போவதில்லை. நீங்க என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்க்க வேண்டும். இது ஒரு பாப்கார்ன் பேக்கேஜ். ஆனா பாப்கார்ன் எங்க? அது எங்காவது உள்ள இருக்கலாம். என்ன? காத்திரு. உண்மையிலேயே இந்த பாக்கேஜ் அடிப்பகுதி இருக்கிறதா? என்ன? இது எவ்வளவு விசித்திரமாக இருக்கிறது. பாக்கேஜில் பல மக்காச்சோள விதைகள் உள்ளன. ஆனால் இது பாப்கார்ன் அல்ல. நீங்கள் குறைந்தபட்சம் முயற்சி செய்யலாம். பார்ப்போம். ஐயோ, எவ்வளவு கடினமாக இருக்கின்றன. ஆம், இது அண்ணே கனவு கண்ட சுவையானது அல்ல. வாவ், அண்ணே ஒரு சிறந்த யோசனை கொண்டிருக்கிறார் போல. மிகவும் சரி. ஒரு கர்லிங் ஈரன் உதவியுடன் நீங்கள் மக்காச்சோளத்தை சூடுபடுத்தி அவற்றை பாப்கார்னாக மாற்றலாம். சுவையாக இருக்கும். ஆனால் இந்த வழியில் பாப்கார்ன் பெற நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். அண்ணே, சில மக்காச்சோளத்தை ஒரு கர்லிங் ஈரனில் வையுங்கள்.
வாவ், இது ஏதோ மந்திரம் போல தெரிகிறது. நம்ப முடியலை. மேரியும் அண்ணின் வாழ்க்கை தந்திரத்தால் கவரப்பட்டுள்ளார் போல. பெண்கள் பரிமாற்றத்தை ஏற்பாடு செய்ய முடிவு செய்தனர். ஏன் இல்லை? அப்படியா? கணக்கு போட நேரம் வந்துவிட்டது. ஓ, உண்மையிலா? வாவ், என்ன ஒரு அழகான பொன்னிற கேக். எவ்வளவு பெரிய அளவு. மன்னிக்கவும் ஆனால் இந்த முறை அதிர்ஷ்டம் எனக்கு இல்லை. ஓ, இப்போது ஒரு துண்டை வெட்டுவோம். ஆம், இது தெய்வீகமாக இருக்கிறது. மற்றும் இந்த பெரிய சுவையான கேக் எல்லாம் எனது மட்டுமே. சரி, முதல் துண்டு உள்ள போய்விட்டது. இது வெறும் தொடக்கம்தான். வாவ், என் வாயில் பல்வேறு சுவைகள் இருக்கின்றன. வாவ், இவை எனது இனிப்புகள். நான் சாக்லேட்டுடன் தொடங்குவேன். எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். ஆனால் சாக்லேட் மட்டுமே சாப்பிடுவதற்கு பதிலாக சாக்லேட் வாஃபிள்ஸ் மற்றும் மாமர்லேட் கரடிகள் கொண்டு ஒரு சுவையான சாண்ட்விச் செய்ய முடியுமானால் ஏன் சாக்லேட் மட்டும் சாப்பிட வேண்டும்? ஓ, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சரி, முதல் கடி. இது நம்ப முடியாதது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. வாவ், ஓ, இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. ஓ, வாங்க பெண்களே, காத்திருங்கள். இல்லை இல்லை இல்லை. என்ன இது? பொன்னான பர்கரா? இது ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரல் செயின் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சொந்தர் கூட கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு. பட் அது அனே அவர் சேஷஸ்டபிளி ஆஃப் மழை பண்டி என்ன இதோட ஏதோ ஒரு ஜோக் போல இருக்குதா? ஸோ இதை சாண்ட்விச் அப்படின்னு கூட அழைக்க முடியாது. மேரிக்கு ஒரு யோசனை வந்தது போல் இருக்கிறது. அவள் என்ன செய்கிறாள்? வாவ், மேரி இவ்வளவு அழகான சிறிய பர்கரை செய்துள்ளார். இப்போது இது எப்படி சுவைக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வோம். சரி, நன்றாகவே தெரிகிறது. மேரி தனது பர்கர்களை சாப்பிடும் போது நான் உண்மையான சுவையை சுவைப்பேன். என்ன ஒரு பெரிய மற்றும் சுவையான பர்கர். இது பைத்தியம். ஆம், நீங்கள் இந்த பர்கரை முழு நாளும் சாப்பிடலாம். இது ஸ்டீவ் கோல்டில் வரையப்பட்ட பொன் பர்கர் போல தெரிகிறது. ஆனால் இவ்வளவு அற்புதமான மதிய உணவுக்கு இது பெரிய கட்டணம் அல்ல. மேரிக்கு இன்னும் சிறிய பர்கரின் சில துண்டுகள் மீதம் இருக்கின்றன போல. இவ்வளவு சுவையான ஒன்றை ஏன் வீணாக்க வேண்டும்? அதுவே நமது ஹீரோக்கள் அடுத்த சவாலில் வெற்றிகரமாக கடந்துவிட்டனர். அருமையான வேலை பெண்களே. அப்படியா? நாம் ஒரு விளையாட்டு விளையாடலாமா? நான் முதலில் இருப்பேன். வாவ், பாஸ்கின் ராபின்ஸ் என் பிடித்த ஐஸ்கிரீம். ஒரு முழு வாளி. அது எனக்காக. ஆம், இது என் வாழ்க்கையின் சிறந்த நாள். முதல் கரண்டியை முயற்சிக்கவும். ஓ, சுவை அற்புதமாக இருக்கிறது. இந்த வாளியை விரைவாக கையாள முடியும் போல் இருக்கிறது. ஏய், அங்க ஏன் உட்கார்ந்திருக்கிற? அண்ணா, உன்னுடையதை தர. சரி, பார்க்கலாம். வாவ், இது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இது மிக அழகாக இருக்கிறது. இது குறைந்தபட்சம் சாப்பிடக்கூடியதாக இருக்கும் என நம்புகிறேன். வச்சி பைலாம். இது சுவையா இருக்கு. இந்த முறை இரு வீரர்களும் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் போல தெரிகிறார்கள். அன்னே தனது அருமையான பொன் ஐஸ்கிரீமை ரசிக்கிறார். மேலும் மேரி தனது பிடித்த பாஸ்கின் ராபின்ஸை சாப்பிடுகிறார். ஆனால் மேரியிடம் இன்னும் ஐஸ்கிரீம் உள்ளது. ரொம்ப சுவையா இருக்கிறது. ஆனால் ஆமாம், எதுவும் மீதமில்லை. ஆனால் இந்த முறை அவள் உண்மையாகவே ஒரு நண்பருடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறாள். என்ன சுவையான விஷயம்? நீங்க தயாரா? 1 2 3. வாவ், இவை எனது பிடித்த சீட்டோஸ். குச்சியில காளான். ஓ, நான் சீட்டோஸை மிகவும் விரும்புகிறேன். அவை மிகவும் சுவையானவை. விரைவில் அதை சுவைக்க காத்திருக்கிறேன். இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சரி, இப்போது பரிசோதிக்க நேரம். நாங்கள் ஒரு சிப்ஸை எடுத்து சாக்லேட் ஃபவுண்டனில் மூழ்கடிக்கிறோம். அதுதான். வாவ், இது இன்னும் சிறப்பாக மாறிவிட்டது. Not sure to this dose into number count for is enough. There's sure let's hear it or evidence. Fa and this for medium. It's in a suyan chocolate fountain ordi. You're use a puridium. Sire. ஆமாம், இது விரைவாக சாப்பிடுவது நல்லது.
இஃப் இல்ல, நான் இன்னும் அதை உணர்கிறேன். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. அஃப், சாக்லேட்டோட சாப்பிடுவது இவ்வளவு அருவருப்பாக இருக்கும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. இனி நான் மஷ்ரூம்களை சாப்பிட முடியாது போல் இருக்கிறது. அஃப். பெண்களே, அடுத்த சுற்றுக்கு தயார்தானே? 1, 2 நான்சி தொடங்குகிறாள் போல் இருக்கிறது. சுவையான ரோல்ஸ். நான்சி மீண்டும் அதிர்ஷ்டசாலி. அண்ணா பற்றி என்ன? என்ன இவை உயிருடன் உள்ள கரப்பான் பூச்சிகள்? ஓ பாவமன், அவள் அதை எப்படி சாப்பிடுவாள்? ஆம், சோ அதை பார்க்க பயமாக இருக்குது. இல்லை 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 இல்லை, அந்த அருவருப்பான கரப்பாம்பூச்சிகளை நான் சாப்பிட வேண்டியதில்லை என்பதில் நன்றாக இருக்குது. ஒரு முழு தட்டு ருசியான சுவையான ரோல்ஸ் எனக்காக காத்திருக்கின்றன. ஆனால் அவற்றை இன்னும் சிறப்பாக எப்படி செய்யறது எனக்கு தெரியும். ஒரு சாக்லேட் ஷவர். ஓ ஆம், இந்த சுவையானதை முயற்சிப்போம். சரி, இது நன்றா இருக்கும். ஆம், இது நிச்சயமாக கரப்பான் பூச்சிகளை விட நல்லது. பாசேஜ், நான் முடிச்சிட்டேன். இது உன் முறை தோழி. இல்லை இல்லை இல்லை, தயவு செய்து. நான் நம்ப முடியவில்லை. நான் உண்மையிலேயே இதை சாப்பிட வேண்டுமா? சரி, என்னை மன்னிக்கவும் கரப்பான் பூச்சிகள். நீங்கள் சாக்லேட் நீரூற்று நீரில் நீந்த வேண்டும். இல்ல இல்ல இல்ல, நான் அதை செய்ய போகிறேன் என்று நம்ப முடியவில்லை. ஏன்? பாவம் பாவம் ஏன் அவ எப்படி இவ்ளோ பல புழுக்களை சாப்பிட முடியும்? இது வெறுக்கத்தக்கது. ஆனால் அவளுக்கு வேறு வழி இல்லை. வாருங்கள் ஏன், சாக்லேட்டை பற்றி யோசிக்கவும் புழுக்களை பற்றி யோசிக்காதீர்கள். அப்படித்தான். வாவ், அண்ட் அவற்றையெல்லாம் ஒரே நேரத்துல மிகவும் விரைவாகவும் எளிதாகவும் சாப்பிட்டு விட்டாள். புதிய சவாலில் பெண்களை என்ன காத்திருக்கிறது? என்ன ஒரு துண்டு கச்சா மாமிசம். வாவ், சுவையான தோசைகள். இன்று நான்சிக்கு நல்ல நாள் போல் இருக்கிறது. எனில் ஒவ்வொரு முறையும் அவள் அற்புதமான உணவுகளை பெறுகிறாள். சரி, அந்த தோசை சாக்லேட் ஃபவுண்டனுக்காகவே உருவாக்கப்பட்டது. இது நிஜமாகவே சுவையாக இருக்கிறது. ஆம், இந்த வேகத்தில் இந்த பன்கேக் குவியலின் எதுவும் விரைவில் மிச்சம் இருக்காது. நான்சியின் நிலையை நீங்கள் விரும்புவீர்களா இல்லையா? ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஓ, நான் நாக்கு ஊறுகிறேன். நான்சி, நீ அதை பகிர்ந்து கொடுக்க முடியுமா? தயவு செய்து தயவு செய்து நண்பரா? இல்ல. ஆமாம் ஆன், நீ உன் இறைச்சியை சாப்பிட வேண்டியிருக்கும். ஏன் என்ன? ஒவ்வொரு முறையும் எனக்கு மோசமான பொருட்கள் கிடைக்கின்றன. இந்த இறைச்சி துண்டு சாக்லேட் காரணமாக சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. மாறாக எதிர்மறையாக உள்ளது. இது சுவையற்றதாக இருக்காது என்று நம்புகிறேன். நீ செய்ய வேண்டும். சரி, இதை முடித்து விடுவோம். நான் சைவமாக மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். ஆனா இந்த முறை தன்னுடைய அதிர்ஷ்டம் உதவும் என்று நம்புகிறாள். அது உண்மையாக்கும். இவை டோனட்கள். இந்த அழகை பாருங்கள். உன்னுடையது என்ன நான்சி? ஓ, இவை ஒட்டகச்சிவிங்கிகள். கெட்டது. ஆம், உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. என் சுவையான டோனட்ஸ் என்னை காத்திருக்கிறதே நல்லது. நான் எதிலிருந்து தொடங்க வேண்டும்? இளஞ்சிவப்பு அல்லது நீலம்? முட்டாள் கேள்வி. நிச்சயமாக இரண்டும். ஆரம்பத்தில் அவற்றை சாக்லேட்டில் மூழ்கவிடு. என்ன ஒரு சிறந்த சேர்க்கை. இது நிஜமாகவே சுவையாக இருக்கிறது. நான்சி, நீ அண்ணாவின் டோனட்டுகளை பார்க்க கூடாது. உன் ஒட்டகச்சிவிங்கிகள் குச்சியில் உன்னை காத்திருக்கின்றன. இதற்கிடையில் அண்ணா இன்னொரு டோனட்டின் மீது சாக்லேட்டை ஊற்றுகிறாள். வாவ், இது ஒரு இனிப்பு தூவல். இதனால் டோனட் இன்னும் சிறப்பாக மாறும். அன்னைக்கு எப்படி இவ்வளவு சுவையான டோனட்ஸ் கிடைச்சது? ஆனால் எனக்கு இந்த குச்சி பொருள் கிடைச்சது. இது உயிரோடு இல்லை என்று நம்புகிறேன். சாக்லேட் சுவையை அதிகரிக்குமா என உறுதியாக தெரியவில்லை. ஆனால் முயற்சிக்கலாம். எங்கே தொடங்குவது? இது போல முயற்சிப்போம். இந்த ஒட்டகச்சிவிங்கிகள் சாக்லேட்டோட மிகவும் மோசமாக இருக்கின்றன. நான்சி, ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது. ஆனால் ஒரு இனிப்பு தூவல் இதன் சுவையை நிச்சயமாக மேம்படுத்தும். உணவு. இது முயற்சி செய். நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். இது மேம்பட்டது, ஏனெனில் இது மேம்பட்டது. சரியா? மேலும் எங்கள் வீரர்கள் புதிய சவாலுக்கு தயாராக உள்ளனர். எவ்வளவு அழகான ஐஸ்கிரீம் கோன். செலரி? ஆமாம், ஆனால் செலரி மற்றும் சாக்லேட் ஒன்றுக்கொன்று பொருந்தாதவை. ஆனால் ஐஸ்கிரீம் மற்றும் சாக்லேட் முற்றிலும் வேறுபட்ட விஷயம். ஆமாம், இப்போது அதிர்ஷ்டமனுடன் இருக்கிறது போல. இந்த சாக்லேட்டை பாருங்கள். இந்த ஐஸ்கிரீம் இரட்டிப்பு சுவையாகிவிட்டது. அருமை. இப்போது உன் முறை நான்சி. வழியாக காய்கறிகள் மிகவும் ஆரோக்கியமானவை. சாக்லேட்டுடன் சேர்த்து இது சுவையாக இருக்கலாம். சரி, நாம் இதை முயற்சிப்போம். முதல் துண்டு. என்ன நினைக்கிற நான்சி? நல்லா தெரியல. நல்லா தெரியல. நான் நினைக்கிறேன் நீங்க இன்னும் சாக்லேட் சேர்த்தா அது ரொம்ப சுவையா இருக்கும். சாக்லேட் கடல் மற்றும் வைட்டமின்கள் கடல்.
நன்றாக செய்தாய் நான்சி. இந்த முறை மற்ற பெண்களும் அதிர்ஷ்டசாலிகள் ஆகட்டும். என்ன ஒரு சுவையான குராசான். மற்றும் அலெக்ஸ், உண்மையிலேயே நான்சி தனது அதிர்ஷ்டத்தை முற்றிலும் இழந்து விட்டார். ஆனால் நன்றாக இருக்கிறார். இந்த அழகான குருசாண்ட் சாக்லேட் ஃபவுண்டனில் நீந்துகிறது. ஓ, இது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. சாக்லேட் குலேஸ் குருசாண்ட்ல இருந்து மிகவும் ருசிகரமாக சொட்டுகிறது. இது எப்போதும் சிறந்த உணவு. ருசியாக இருக்குது. குருசாண்ட் மிக அருமை. மேலும் அது அருமையாக இருந்தது. அண்ட் அதை மிகவும் வேகமாக சாப்பிட்டார். இப்போது உன் முறை நான்சி. சாக்லேட் பூசப்பட்ட முட்டை நிச்சயமாக சாக்லேட் பூசப்பட்ட குருசாண்ட் அல்ல, ஆனால் அது மிகவும் ஊட்டச்சத்து மிக்கது மற்றும் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. ஆனால் இது ரொம்ப சுவையாக தெரியவில்லை. ஆம், நான்சி கனவு கண்ட சாக்லேட் முட்டை மாதிரி இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட உணவுக்கு பிறகு நீங்கள் உங்கள் தொண்டையை சாக்லேட்டால் ஈரமாக்கலாம். இப்படி நேரடியாக நீரூற்று போல. காற்று, நீங்கள் அதை செய்ய முடியுமா? மற்றும் ஒரு ஃப்ரை சவால். வாவ், எவ்வளவு இனிப்புகள். மேலும் நிறைய ப்ரோக்கோலி. உங்களுக்கு ப்ரோக்கோலி பிடிக்குமா? உங்க பதில்களை கருத்துக்களில் எழுதுங்கள். மீண்டும் எனக்கு அதிர்ஷ்டம் வந்தது போல் இருக்கிறது. ஆஹா, அந்த ஜெல்லி கண்கள் அற்புதமாக இருக்கின்றன. ஆனால் ஜெல்லி மற்றும் மார்ஷ்மெல்லோக்களை விட சுவையாக என்ன இருக்கிறது தெரியுமா? ஆம், ஜெல்லி மற்றும் மார்ஷ்மெல்லோக்கள் சாக்லேட்டுடன். ஆஹா, நான் அப்படிப்பட்ட பார்பிக்யூவை தினமும் சாப்பிட தயாராக இருக்கிறேன். மன்னிக்கவும் நான்சி, ஆனால் இதை உங்களுடன் பகிர முடியாது. ஆனா உன்கிட்ட ப்ரோக்கோலி இருக்குதா? சரியா? வாங்க, ப்ரோக்கோலி. யாராவது இவற்றை இழந்துட்டாங்களா? நான் ஒரு சிறிய துண்டு மற்றும் சாக்லேட்டை சாப்பிட முயற்சிக்கிறேன். சரி, முயற்சிப்போம். ப்ளே. சாக்லேட் பூசப்பட்ட ப்ரோக்கோலி சாதாரண ப்ரோக்கோலியை விட மோசமாக இருக்கிறது. அருவருப்பாக இருக்கிறது. ஆனால் நான் முடிக்கும் வரை அண்ணா என்னை விட மாட்டாள் போல் இருக்கிறது. சரி, நான் அதை சாப்பிடணும். வாவ், இங்கே மிகவும் அதிகமாக இருக்கிறது மற்றும் இது மிகவும் கடினமாக இருக்கிறது. ப்ளே. நான்சி இன்று பல காய்கறிகளை சாப்பிட்டார். உங்கள் உடல் நலம் உங்களுக்கு நன்றி கூறும். நாமும் அப்படித்தான் செய்வோம். அருமையான